ஆர்கேபேட்டை அருகே அரசு பேருந்தில் 2 கண்களும் தெரியாத நபர் பெண்களை தரைக்குறைவாக பேசுவதும் இவரை பார்த்து காவல்துறையினர் அஞ்சு நடுங்கும் சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. கண்ணு தெரியாத வாலிபரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் விழிப்பிதுங்கி நிற்கும் காவல்துறை. உரிய நடவடிக்கை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் எடுக்க வேண்டும் என்று காவல்துறையும் ஒட்டுமொத்த ஒரு வட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களும் கோரிக்கை வைக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை வட்டம் கட்டாரிக்குப்பம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த பகுதியில் வசிக்கும் ஆறுமுகம் என்பவர் 2 கண்களும் இவருக்கு தெரியாது. 30% அளவிற்கு மட்டுமே இவருக்கு கண் பார்வை தெரியும் என்று கூறப்படுகிறது. இவருக்கு வயது 48. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும் மகள் உள்ளார். ஆறுமுகம் சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவியை அடித்து துன்புறுத்தி கல்களால் இரத்த காயம் ஏற்படுத்தியதால் அவர் ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் காவல்துறையவே ஆறுமுகம் எனக்கு கண்கள் தெரியாது, என் மீது வழக்கு போடுகிறீர்களா என்று மிரட்டினார். அதையும் மீறி போலீசார் வழக்கு போட்டு நீதிபதி முன்பு ஆறுமுகத்தை நிறுத்தியுள்ளனர். கண்கள் தெரியாத ஆறுமுகத்தை மனைவியை துன்புறுத்தி அடித்து காயப்படுத்தியதாக வழக்கு போட்டு நிறுத்தியதற்கு நீதிபதி 2 கண்களும் தெரியாத இவர் மீது எதற்கு வழக்கு போட்டு இவரை மன உளைச்சல் ஆக்குகிறீர்கள் என்று கூறி அவரை ஆறுமுகத்தை விடுவித்தனர். அதன் பிறகு காவல்துறையினர் ஊர் மக்கள் யார் ஆறுமுகம் தவறு செய்கிறார்கள் என்று புகார் கொடுத்தாலும் காவல்துறையினர் அதை கண்டுகொள்ளவே இல்லை. காரணம், காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க ஆறுமுகத்திடம் சென்றால் கண்கள் தெரியாத ஆறுமுகம் திருத்தணி டிஎஸ்பி அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் என்று அனைவரிடமும் காவல்துறை மீதும் புகார் கொடுக்க வரும் பொதுமக்கள் மீதும் கண்கள் தெரியாத என்னை காயப்படுத்துகிறார்கள் என்று புகார் கொடுத்து பொதுமக்களையும் காவல்துறையும் பயங்கரமாக டார்ச்சர் செய்யும் இந்த கண்கள் தெரியாத ஆறுமுகம் செய்யும் வேலைகளை பார்த்து ஒரு வட்டத்தில் உள்ள ஒரு காவல் நிலையமும் ஒரு ஊரே பயப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பஸ்ஸில் செல்லும் பொழுது கண்டக்டர் டிக்கெட் எடு என்று கூறியுள்ளார். அதற்கு தகாத வார்த்தைகளில் என் ஜட்டிக்குள் இருக்கிறது, எப்படி எடுக்க முடியும் என்று கண்டக்டரை தகாத வார்த்தையில் திட்டுகிறார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் தற்பொழுது வைரலாகி உள்ளது. தற்பொழுது மேலும் அதே பேருந்தில் பெண்கள் ஏன் அவர் டிக்கெட் தானே எடுக்க சொல்கிறார் என்று கூறியதற்கு பெண்களை புடவையை அவிழ்க்க வேண்டும், டிக்கெட் எடுக்க முடியுமா என்று பல தகாத வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை திட்டுகிறார் என்று பேருந்தில் பயணம் செய்யும் பெண்களும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனை சக பயணிகள் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வைரலாக்கியதால் தற்பொழுது இந்த திருத்தணி பகுதி ஆர்கேபேட்டை வட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தையும் ஒரு கிராமத்தையும் கடுமையாக டார்ச்சர் செய்யும் கண்கள் தெரியாத ஆறுமுகம் என்று பொதுமக்கள் நைந்து கொள்கிறார்கள். இவரை என்ன செய்வது என்று தெரியாமல் காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் கடும் மன உளைச்சலில் ஆளாகின்றனர். மேலும் ஊர் மக்கள் இவர் மீது புகார் கொடுத்தால் இவர் நம்மீது பொய்யான புகார்களை கொடுத்து ஜெயிலுக்கு தள்ளிவிடுவேன் என்று கண்கள் தெரியாத ஆறுமுகம் மிரட்டுவதால் ஊர் மக்களும் இவர் மீது பயந்து நடுங்குகின்றனர். மொத்தத்தில் பொதுமக்களையும் காவல்துறையும் ஒரு சேர டார்ச்சர் செய்து வரும் ஆறுமுகத்திற்கு சரியான தண்டனையும் சரியான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு ஆர்கேபேட்டை வட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் காவல்துறையும் ஒரு சேர கோரிக்கை வைத்துள்ளனர். பொதுமக்களுக்கு பாதிப்பு என்றால் காவல்துறைக்கு செல்லலாம். காவல்துறைக்கு இந்த ஆறுமுகத்தால் பாதுகாப்பு மற்றும் மிகவும் டார்ச்சர் கொடுக்கிறார் என்பதால் காவலர்கள் மிகுந்த மனவேதனையில் ஆறுமுகத்தை பார்த்து பயந்து ஓடுகின்றனர். 7 Green நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன். எது பேசினாலும் வாய் மூடுன்னு அசிங்கமா பேசுறாங்க. ஆம்பளைங்களும் பார்க்க மாட்டாங்க, பொம்பளைங்களும் பார்க்க மாட்டாங்க. கேவலமா பேசுறாங்க. ஓசில வர நாய்ங்க நீங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரீ பஸ் விட்டாங்க, ஓசில வர நாய்ங்க நீங்க வாயை மூடி இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நான் ஓசில வரேன், நீ மட்டும் பணம் கொடுத்த வந்து இப்போ பாஸ் கேட்டாங்களா, எத்து காட்டுறதுக்கு உனக்கு போய் செஞ்சா அப்படின்னு நான் கேட்டேன். செருப்புல எடுப்பவங்கள என்னால் முடியும், எங்க போனோம்னா என்னால் முடியும், எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. உனக்கு தெரிஞ்ச நீ போய் பேசுக்குவே, வாய் முடிக்கணும், கம்மனு வா பஸ்ல இறங்கிட்டு அப்புறமா பேசலான்னு கூட அப்படியே பேரு அவர் ஊரு கட்டாரிக்குப்பம் போறாரு. நான் இதான் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்க இந்த பஸ்ல. ஆறுமுகம் அவர் பேரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்திருக்காரு அந்த பஸ்ல பாக்கல. பிரச்சனை பக்கத்து பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, பொண்ணு ஒரு பொண்ணா பாருங்க, ஆத்தாவுக்கு போய்க்குது. இந்த ஆளு மூணு கூட அடங்க மாட்டான்றாரு. அவனை பண்ணி கத்துற மாதிரி கத்துறாங்க. பொண்டாட்டியே வாயா யாரு வாய் Good.